Hi friends, good morning. So இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா ஒரு exciting vlog தான் because நம்ம இந்த huge package unbox பண்ண போறோம். So இந்த package குள்ளாடி நிறைய kitchenware and cookware and crockeries இருக்கு. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் because என்னோட favorite things எல்லாமே இதுக்குள்ள இருக்குங்க. இந்த products எல்லாமே Nestasia அவங்கள்ட்ட இருந்து வாங்குனது தான். அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழ இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம இப்போ unbox பண்ண ஆரம்பிச்சிடலாம். So செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ள இருந்து எல்லா பொருளையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் திங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ராக்கரி அண்ட் கிச்சன்வேர் அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்ன உங்களுக்கு தெரியும்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். என்னோட ஹாப்பி இதே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸையுமே அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு நெஸ்டேஷியாவில் பிக் பண்ண ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னோட ஃபேவரட் சைனீஸ் செராமிக் பாட்டு தாங்க. இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் நீங்கள் ஸ்டவ் டாப்லேயும் குக் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதோட பவுல் வந்து மைக்ரோவேவ் சேஃப். ஸோ நீங்கள் ஸ்டவ் டாப்பில் குக் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக அப்படி மைக்ரோவேவில் வைக்கலாம். டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஆனால் லிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் லிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது. ஆனால் இந்த கொக்கோட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து திக் பாட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று ஹீட்டை வந்து நல்லா ரிட்டைன் பண்ணும். அதனால நீங்கள் சூப்பு, ரைஸு, உங்களோட கறி எது குக் பண்ணுறதா இருந்தாலும் இதில் குக் பண்ணலாம். இது சிப் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ அதனால ஈஸியாக உங்களுக்கு சிப் ஆகாது. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் இந்த செட் ஆஃப் 4 கிளாஸ் டம்ளர் தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த கிளாஸ் டம்ளர் மேலே ரொம்ப நாளாகவே ஒரு கண்ணாக இருந்துச்சு பிகாஸ் இது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து எனக்கு இந்த பிவரேஜஸ் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கிளாஸ் டம்ளர், 500 ml கெப்பாசிட்டிங்க. இதுக்கு ஒரு உட்டன் லிட்டு வருது, கூடவே ஒரு கிளாஸ் ஸ்ட்ராவும் வருது. இது ரீயூசபிள். அண்ட் இந்த உட்டன் லிட்டில் ஒரு சிலிக்கான் இதுவும் இருக்குது. அதனால ஏர் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது மைக்ரோவேவ் சேஃபு, டிஷ்வாஷர் சேஃப் வித்தவுட் த லிட். ஸோ லிட்டு வந்து இந்த பேம்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை மைக்ரோவேவ் பண்ண முடியாது. பட் இந்த கண்டெய்னர் மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப். ஸோ ஜாரு, அதுக்கப்புறம் லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரா. ஸோ அடுத்து இந்த ப்ரிட்டியான சர்விங் பவுல் தாங்க. நான் இது மெயினாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ராமன் சர்வ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல டீப்பாக இருக்குது. பேட்டர்னுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து நல்ல குட் குவாலிட்டி செராமிக் வேறுங்க. இதோட கெப்பாசிட்டி 1650 ml. இது வந்து 100% ஃபுட் சேஃப் செராமிக் தான், சிப் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு சிப் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. பட் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நம்மளோட ராமன், சூப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கறி அந்த மாதிரி சர்வ் பண்ணணுன்னா கூட ரொம்ப எலிகண்டாக சூப்பராக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டுமே ஒரு சர்விங் பவுல் தான். எனக்கு ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ரைஸ் பவுல் வந்து மேக் பண்ணும்போது இந்த பவுலில் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஸ்கேலப்டு பேட்டர்ன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த கிரே கலரும் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எலிகண்டாக இருந்துச்சு. வீடியோக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் தாங்க, ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கேண்டி கேன் மெஷரிங் ஸ்பூன்ஸு. 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் மெஷரில் வருது. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கேண்டி கேன் பேட்டர்னில் இந்த மெஷரிங் ஸ்பூன் மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கோல்டு பிளேட்டட். அதனால ரொம்ப ஃபுட் சேஃப் இதுதாங்க. அடுத்த ப்ராடக்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் பிகாஸ் எத்தனை பாத்திரங்கள், எத்தனை கடாய் இருந்தாலும் நமக்கு வந்து தீராது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த கடாய் வந்து நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு இருந்த ஒரு கடாய் பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஹேமர்ட் பேட்டர்ன் மேலே ஒரு கண்ணு. ஹேமர்ட் பேட்டர்ன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இந்த டிசைன் மேலே எப்போவுமே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி 2250 ml. ட்ரைப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால உங்களுக்கு வந்து நல்ல திக்காகவும் இருக்குது. ஸோ ஹீட் வந்து நல்ல ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸ்டவ் டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப டியூரபிள். நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். ஸோ நல்லா பார்க்குறதுக்கே க்யூட்டாகவும் இருக்குது, நல்ல என்ன சொல்ல, நல்ல டியூரபிளாக இருக்குது, நல்ல ஹெவியாக, நல்ல குட் குவாலிட்டியாக இருக்குது.
ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஹீட்டிங் இருக்குங்க. நீங்கள் குறைவான ஆயில் யூஸ் பண்ணால் போதும், நான்ஸ்டிக் மாதிரியே உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இதுலேயும் நான் இன்றைக்கி டின்னர் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்போ நீங்கள் டெமோ பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட ஷாப்பிங் ஹால். ஸோ இன்றைக்கி டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஒரு டெலிஷியஸான ரைஸ் பவுல் தாங்க பண்ண போகிறேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ண முன்னாடி எனக்கு ஒரு மாச்சா லாட்டே போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாச்சா பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வார்ம் வாட்டர் விடுறேன். ஸோ நல்லா ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும் நம்ம மாச்சாவை நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா ஃப்ராத்தியாக இருக்குது. இப்போ லாட்டே அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து நம்ம கப்பில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாலில் கொஞ்சம் ஸ்வீட்னர், உங்கள் ஃபேவரட் ஸ்வீட்னர் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பீட் பண்ணி வச்சுருக்கிற மாச்சாவை இதில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு டின்னருக்கு நான் வந்து ரைஸ் பவுல் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்குது, ஒரு ஸ்டர் ஃப்ரை சிக்கன் அண்ட் சப்பாத்தி போட்டு தால் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டர் ஃப்ரை சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெல்தி, இன்னொன்று வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலில் ஃப்ளேவரிங்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டர் ஃப்ரை சிக்கன் வந்து இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சோம்பு வந்து பொரியட்டும். ஸோ எனக்கு இந்த கடாயில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நல்ல குழிவாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல குழிவாக இருக்குது உங்களுக்கு. ஸோ டீப் ஃப்ரைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சாச்சு. இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதில் சிக்கன் பிரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர், சில்லி பவுடர், சால்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பெரட்டிடுங்க. ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணி அதை இந்த இது கூட நல்லா பெரட்டி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரைன்னு சொன்னேன்ல, ஸோ நிறைய மஷ்ரூம், ஒரு பேக்கெட் மஷ்ரூம். ஏன்னா வந்து இதை குக் பண்ணி முடிக்கும்போது இது நல்லா சுருங்கிடும். அதனால் நம்ம மஷ்ரூமையும் ஆட் பண்ணி இதை நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம சிக்கனில் வந்து அந்த கர்ட்லாம் போட்டு மேரினேட் பண்ணதே உங்களுக்கு வந்து இதில் ஃபுல்லாக ஒரு மசாலா பிடிச்ச மாதிரி ஆகிடுது. ஃபாஸ்ட்டாக குக் ஆகுறதுக்கு லிட்டை போட்டு மூடி 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் வந்து எந்த அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்னு. நல்லா அந்த இதில் உள்ள தண்ணி வந்து குக் ஆகி நல்லா சுருங்கிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக இதில் ஸ்பைசஸ் எல்லாமே நான் போட்டாச்சு. அதனால் வேறு எதுவுமே இதில் போட தேவையில்லை. லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்பேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா அண்ட் கார்ன்ஸ்டார்ச் வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு கார்ன்ஸ்டார்ச்சை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் திக்னஸ் கொடுக்கும். கார்ன்ஸ்டார்ச் ஊற்றினோன்னே டக்குன்னு எப்படி திக்காயிடுச்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் ரேப்புக்குள்ளாடி, சப்பாத்திக்குள்ளாடி வச்சு ரேப் மாதிரி பண்ணுறதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கிரேவி மாதிரி இல்லை, திக்காக இருக்குது. ஸோ இப்போ அடுப்பை அணைச்சிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் அண்ட் மஷ்ரூம் ஈஸி ஸ்டர் ஃப்ரை ரெடி. மீன்வைல் நான் என்னோட சிம்பிள் தால் இதில் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு நிறைய போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு பருப்பு. ஆக்சுவலி இந்த தால் தான் நான் வந்து எப்போவுமே இந்த சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து பண்ணுவேன். கூடவே மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நான் கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ஜஸ்ட் நெய்யில் ஜீரகம் மட்டும் தாளித்தா போதும்.
ஸோ நம்ம கொதிச்சிட்ருக்கிற தாலில் ஜீரகம், அதுக்கப்புறம் நெய்யில் ஜீரகமும் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டு தாளிச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட ரொட்டி தால் ரெடி. ஸோ இது நீங்கள் வந்து ஜீரா ரைஸு, சப்பாத்தி அது கூடலாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதிலே குக் பண்ணிவிட்டு இதிலே வந்து சர்வும் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் நம்ம மஷ்ரூம் அண்ட் சிக்கன் ஸ்டர் ஃப்ரை, ரொட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட தால், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டின்னர் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இதோடு இன்றைக்கி விலாகையும் முடிச்சுக்கிறேன். நெஸ்டேஷியா ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.